ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிமதி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மீன் குழம்பு தான். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், முழு பூண்டு உரித்து வச்சது, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி. இது கூடவே வெங்காயம் நறுக்கி வச்சுது, 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி போடும்போது குழம்பு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. அடுத்ததாக தக்காளி, ஒரு 3 தக்காளி. இப்போ சட்டி வச்சு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயை ஊற்றி இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் அது வதங்கினதும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். சரி, எல்லா வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். திரும்ப இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 தக்காளியுமே ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு தக்காளி. இப்போது இதில் அந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடிங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பச்சை வாசனைலாம் சீக்கிரமாக போயிடும். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம புளியை எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போது இந்த குழம்புக்கு உப்பு புளி எல்லாம் காரமாக இருக்கா, இல்லை தண்ணி உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதித்து இப்போ அடங்கிச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு மேலே. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இதில் மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக கொட்டிடாதீங்க. மீன் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக போடுங்க. இன்னும் உடஞ்சி வந்துடும் மீன். நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா இப்படி கொதிக்க வச்சுது பாருங்கள். எண்ணெய் எல்லாம் மீன் போடுறது முன்னாடியே பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கு தான் மிளகாத்தூள் எப்பவுமே எண்ணெயிலே வதக்கிடணுங்க. இப்போ மீன் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே பச்சை மிளகாய் இது கூடவே 2ஆக கீறி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா மீனோடு சேர்ந்து கொதிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு மீன் எல்லாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வேக போட்டிருக்கோம்.
மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்டி நான் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனாலும் சூடாகவே இருக்குது. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருக்குங்க. இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹரிமதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.